ஜானகி சந்தியா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாயா எதனால இந்த மாதிரி அதிரடியாக முடிவு எடுத்தா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரமணி பாட்டி வந்து கண்ணா அப்படின்னான்னு கிஷோரை வந்து திட்டுறாங்க. நீ பண்ண தப்ப உன் பொண்ணு செய்ய பார்த்தா, கடைசி நேரத்தில் எங்கள் வீட்டு கௌரவத்தை அவள் வந்து காப்பாற்றிட்டா. இனிமேட்டு அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டு இளவரசிங்கிற மாதிரி மாசா சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தேடி நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து நடந்திருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். உங்களை நல்லா வந்து வெல்கம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து பாதியிலே நின்றுச்சு. அதுக்காக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ரகுராம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதுவும் நல்ல காரியம் தானே. உங்கள் வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த ஊரே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிஷோர் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நான் கொஞ்சம் என் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் வாமா அப்படின்னு சொல்லும்போதே, நீ சொல்லி தான் இந்த கல்யாணத்தையும் வந்து நான் நடத்தி வச்சேன். நான் ஒன்றும் என்னோட பிடிவாதத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நீ தான் சொன்ன சீனுவை வந்து காதலிக்கிறேன்னு நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் இந்த குடும்பத்தை இன்னொரு வாட்டி நான் பகைச்சிக்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ரகுராம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த அப்பாவை அசிங்கப்படுத்தியிருக்க. கடைசியில் நான் தான் உனக்கு கல்யாணம் வந்து அவசரப்பட்டு ஏற்பாடு பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ கிரியேட் பண்ணியிருக்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர், அப்பா நடந்ததெல்லாம் தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க. இந்த நொடியிலேருந்து நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உன் முகத்திலேயே வந்து முழிக்க தயாராக இல்லை. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆகிட்டே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இது மாதிரிலாம் முடிவு எடுத்தேன். ஆனால் நீ என்ன டோட்டலாக மதிக்கவே இல்லை. என்ன நீ சபையில் வச்சு அசிங்கப்படுத்திட்டேன். இனிமேட்டு நான் மூஞ்சிலேயே முழிக்க தயாராக இல்லை. என்னை அப்பான்னு கூப்பிடவே கூப்பிடாத. உனக்கு தான் புது ஃபேமிலி இப்போ கிடச்சிருக்குல்ல, அவங்க தான் உன்னோட அப்பா. நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிஷோர் மட்டும் வேக வேகமாக கூச்சிட்டு வந்து அந்த கோயிலை விட்டு வெளியே வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ஜானகி அம்மா மட்டும் பேச வராங்க. மாயா, நீ எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு எனக்கு டோட்டலாக தெரியலம்மா. ஆனால் இந்த குடும்பமே இப்போ உன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரமணி பாட்டி கண்ணில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை வந்து என்னால் பார்க்க முடியுது. இந்த வீட்டில் இருக்கிற ஒத்துமொத்த நம்பி ஏன் நீ சம்பாரிச்சிட்ட? என்னால் எப்படி இந்த கல்யாணத்தை வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பெரியம்மா? நீங்கள் என்னை பெத்த பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அது எல்லாம் எனக்கு இத்தனை நாளாக வந்து தெரியவே இல்லை. உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் இந்த கல்யாணத்தை எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு மாயா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எந்த உண்மைமா தெரியும்? கிஷோர் தான் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை. கடைசி நேரத்தில் வந்து சந்தியாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு தப்பான வாழ்க்கை வந்து அமைஞ்சிருந்தா எங்கள் அக்கா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பான்னு சந்தியா வந்து நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க பொண்ணாக இருக்கிற நான் திருப்பியும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்னால் எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? அதனால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை எப்படி எங்கள் அக்கா வந்து சரி செஞ்சாங்களோ இல்லையோ, இயற்கையாக வந்து ரகுராம் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் மட்டும் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வேன்? இதனால தான் நான் உங்களை மிகப்பெரிய இடத்துல வந்து மதிக்கிறேன். மற்றவங்களா இருந்தால் கடமைக்குன்னு அன்பு பாசம் காட்டுவாங்க. என் வாழ்க்கையை தட்டி கழிச்சிட்டா என் தங்கச்சி அவள் பெற்ற பொண்ணை நான் எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக எனக்கு நீங்கள் தனா மேலே வச்சுருக்கிற பாசத்தை விட அதிகமாகவே எனக்கு காட்டியிருக்கீங்க. இது எல்லாம் ரியல் லைஃப்பில் சாத்தியமானு பார்த்தா நிச்சயம் கஷ்டம். ஆனால் நீங்கள் அவ்வளோ அன்பு பாசத்தை வந்து எனக்கு வந்து காட்டுறீங்க. இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக பேசுகிறாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து கை நிறையா வந்து சந்தோஷத்தோடு வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகிம்மா, பத்மா, பார்வதி எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை யாருன்னு கடைசியில் வந்து தெரியாமையே போயிடுச்சு. சாரு வந்து யோசிக்கிறாங்க. அப்பா, நான் நினச்சதும் நடக்கலை, சீனு நினச்சதும் நடக்கலை, மாயா நினச்சதும் நடக்கலை. கடைசியில் வந்து திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி மொதல் இடத்துக்கே வந்து நிற்கிது. இதை நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியலம்மா. ஆனால் எப்படியோ உன் கல்யாணம் சீனுவோட தான் நடக்குங்கிறது விதி போல். அது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன்னு அந்த இடத்துல மகாலிங்கம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. மகாலிங்கம் வந்து சம கோவத்தில் இருக்காங்க. சீனு உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக இருப்பான்னு தான் செலக்ட் பண்ணேன். கடைசியில் வந்து மாயாவை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம சீனும் கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாலே இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? திருப்பி இந்த அளவு ப்ராசஸ்லாம் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்.
இதை என்ன சாதாரண ஒரு விஷயமா நினச்சி ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்ட மாதிரி இருக்கேங்கிற மாதிரி அவர் வந்து சோகத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரமணி பாட்டி வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஆர்த்தி எடுத்து முடிச்சிடுறாங்க. சந்தோஷமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. இத்தனை நாளாக இந்த குடும்பம் வந்து இவளை அந்நியமாக தான் பார்த்துச்சு. இனிமேட்டு சொல்கிறேன்ப்பா, நம்ம வீட்டு மகாராணி இளவரசி எல்லாமே வந்து மாயா தான். மாயா வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்கானா, அவன் மனசு எவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து சுமந்திருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்பா தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினோம் பற்றியா, அதனால் ஆட்ஸ் ஆஃப் மாயா ரொம்ப சூப்பரான விஷயத்தை வந்து செஞ்சுருக்க. உன்னை இந்த குடும்பம் என்றைக்குமே வந்து மறக்க முடியாது. ஏன்னா நீ தான் இந்த குடும்பத்தோட ஒரு முக்கியமான அங்கம். ரகுராமுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு இந்த வீட்டில் மரியாதை வந்து இருக்குன்னு சொன்னோன்னே சாருமதி வந்து அப்செட் ஆகிட்டாங்க. ஐயோ, இனிமேட் நம்ம மாயா வந்து டேரெக்டாக வந்து எதிர்த்தோன்னா நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இரு சாருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து திங்க் பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் மாப்பிள்ளையை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் தனாலேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த வீட்டில் இப்போ சொல்கிறேன், எதுக்கும் கவலை இல்லை சரிங்களா, இனிமேட்டு சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான், குறைச்சல் இல்லாமல் இருக்கும் அப்படியே ஹாப்பியாக சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போகிறாங்க. மாயா, நான் உனக்கு நல்ல பையனாக பார்த்து சூப்பராக வந்து ரொம்ப கிராண்டியராக உன் கல்யாணத்தை வந்து ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு சூப்பராக நடத்தி வைக்க போகிறேன். நிச்சயம் உன் அப்பாவுக்கு முதல் பத்திரிக்கை வந்து கொடுப்போங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக பேரானந்தமாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா. ஏன்னா அவங்களுக்கு தான் பண்ண விஷயம் சரின்னு தோணினாலும் சீனுவை வந்து இன்னும் காணுமேங்கிற மாதிரி சின்ன மன வருத்தம் இருக்குது. சீனுவையும் நம்ம பகைச்சிக்கிட்டோம், அப்பாவையும் பகைச்சிக்கிட்டோம். நம்ம சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அப்பா வந்து இது மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. கடைசி கட்டத்தில் நான் தான் இந்த கல்யாணம் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே, எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நான் வந்து மாற்ற போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா வந்து திங்க் பண்ணுறாங்க, சீனுக்கிட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேட்கணும். மாயா வந்து எப்படி இருந்தாலும் பேசினாலும் கேட்க மாட்டாங்கங்கிற மாதிரி நிலைமையில தான் சீனு வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நிதானம் இல்லாமல் இருக்காங்க. அந்த இடத்த நோக்கி கண்டுபிடிச்சிட்டு நம்ம மாயா மாதம் வராங்க. என்னடா சீன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பாட்டிலெலாம் தூக்கி விட்டுறாங்க. நான் உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன் கழுத்தில் தாலி கட்டிடலான்னு நான் இன்றைக்கி தைரியத்தை வர வச்சு முன்னாடி வந்து நிற்கலான்னு பார்த்தா நீ இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல மாயாங்கிற மாதிரி தான் ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீனு வந்து சொல்கிறாங்க, என்றைக்காக இருந்தாலும் நீ தான் என்னோட மனைவி, இது சத்தியம் சத்தியங்கிற மாதிரி மாயா கையில் அடித்து சத்தியம் வந்து பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுவோம், திருப்பி ஒரு ட்விஸ்ட் வந்து வரப்போகுது போல இருக்குது.